சொல்லுடா. உன் ஃப்ளாட்டில் காலிங் பெல் ஒர்க் ஆகும்ல, கொஞ்சம் போய் டோர் ஓப்பன் பண்ணுறியா? விளையாடாத, நானே பாதி தூக்கத்தில் இருக்கேன். முதல்ல போய் டோரை ஓப்பன் பண்ண தெரியும். நீ பெங்களூர் போகிறேன்னு சொல்லவே இல்லை. என்னடா இது? குலோப்ஜாம். எதுக்குடா இதெல்லாம்? என் அக்கா சூப்பராக குலோப்ஜாம் பண்ணுவா, உனக்கு அனுப்பணும்னு சொன்னா, அதான் அனுப்பி வச்சேன். நீ முதல்ல டேஸ்ட் பண்ணி பாரு, சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குடா. அக்கா கிட்ட சொல்லிடுன்னு. அப்புறம் உன் ஜாதகம் அக்கா கேட்டாங்க, ஏதோ பொருத்தம் பார்க்கணுமா? இஃப் யூ கம்ஃபர்டபுள்னா அனுப்பு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வீட்டில் அம்மா கிட்ட கேட்டு அனுப்புகிறேன். ஓகே ஓகே, பை பை. கல்யாணம் பண்ணாமல் அவன் இந்த வீட்டை விட்டு போக மாட்டான். மேட்ரிமோனியல்ஸில் ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு, ஆனால் அவன் தைரியமாக பேச மாட்டானே. இவன் எங்கே அந்த பொண்ணுக்கிட்ட பேசி அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி, நாம தான் ஏதாவது பண்ணணும். அந்த காலத்தில் நம்மலாம் எப்படி இருந்தோம்? Yes, for you. நம்ம மாப்பிள்ள பார்க்க தான் இப்படி இருக்கான், ஆனா அடி தாங்க மாட்டான். என்ன பண்ணலாம்? நம்ம தான் ஏதாவது பண்ணி லைனை கிளியர் பண்ணி விடணும். பண்ணிடுவோம். ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன், உங்க வீட்டுல ஜோசியம் பார்த்தாங்களா, என்னாச்சு? ஆமால, நானே சொல்ல மறந்துட்டேன். அந்த பொண்ணு ஜாதகம்லாம் ஓகே தானா? நம்ம பையன் ஜாதகம் தான் ஏதோ என்னமோ தோசை இருக்காமா? ஆமா, அது இருக்கு, இது இருக்குன்றாப்ல. சரி, 2 பேரும் கல்யாணம் பண்ணலாமா வேணாமா? நம்ம ஜோசியர் இன்னைக்கு வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப வேணா, ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுக்குள்ள ஏதோ கோவில் இதுமா காலஹஸ்தியா? அந்த கோவில் தான். அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வர சொன்னாரு. அதை பண்ணா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அக்கா, என்ன இந்த காலத்துல ஜோசியம் கீசியன்ட்டு இன்னும் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க? இதெல்லாம் பார்த்துட்டா கல்யாணம் பண்ணீங்க? ஆமா, என்ன நடக்குது இப்போ? ஒன்னும் இல்ல, நான் உங்க மாமா கிட்ட சொன்னேன் அவன் அந்த பொண்ணை லவ் பண்றான்ட்டு. உங்க மாமா இல்லைன்னு சொன்னாரு. சரி வாங்க பெட் கட்டலான்னு சொன்னேன். நான் ஜெயிச்சிட்டேன். நல்ல நகைச்சுவை. ஹலோ. பிஸியா? இல்ல சும்மா தான். ஆஃபீஸ் போல? இல்ல, லீவ் ஆக்சுவலா. ஓகே. எங்கள் வீட்டில் பொருத்தம் பார்த்துருக்காங்க போல. ஜாதகம் ஓகேவா தான் இருக்கான். உங்கள் வீட்டில் பேசவான்னு கேட்டாங்க. நான் தான் இப்போதைக்கு வேணாம், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். ஆக்சுவலி அதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமே, அவசரம் வேணாம். ஆமாம், நானும் அதான் நினச்சேன். நானும் அதே வீட்டில் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இது ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல. நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கோம், ஒரே ஊரில் இருந்திருக்கோம், நமக்கு நிறைய மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தோம் இன்ஸ்டாவில் கூட மீட் பண்ணாமல் மேட்ரிமோனியில் மீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நான் உனக்கு ஃபேஸ்புக்கில் ரெக்வஸ்ட் கொடுத்தேன், நீ தான் அக்செப்ட் பண்ணி. அப்படியா? எப்போ? காலேஜ் செகண்ட் இயரில், 2016. ஹே சாரியா, ஆக்சுவலி நான் அந்த ஒரு 1 இயர் ஃபேஸ்புக் அன்இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்.
செகண்ட் செமஸ்டரில் வேற ஒரு அரியர் வாங்கியிருந்தேன். அதான் வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷர். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கேட்டால் அதனால நான் சொன்னேன், அவ்வளோதான். சரி, நீ வேணா உன் இன்ஸ்டா ஐடி கொடு. இப்போ நான் ரெக்வஸ்ட் தரேன். ஓ எஸ், என் தனுஷ். கொடுத்தாச்சு. ஹாப்பியா? என்ன மச்சான், என்ன சொல்கிறாங்க உங்கள் புது லவர்? எல்லாம் சூப்பராக தான் போகுது. உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா? அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி இருக்குடா. டேய், மெசேஜ் பண்ணுற கால் பண்ணுறலாம் ஓகேடா, கல்யாணத்துக்கு ஓகேவானு கேட்டுறா. என்ன காலேஜாக படிச்சுட்டு இருக்க? மெதுவாக லேர்ன் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு. அது நீ சொல்கிறது சரிதான் மச்சி. நாளைக்கு காலைல வெஞ்ச உடனே முத வேலை இதை பற்றி தான் கேட்கணும். சரிடா, ஆல் தி பெஸ்ட். என்ன பாய்டா. பாய். ஏண்டா பிரியாணி கொடுத்தாலே கசாயத்தை குடிக்கிற மாதிரி மூஞ்ச வச்சிருப்பேன். இப்போ என்ன பூரி சாப்பிட்றதுக்கு அமிர்த சாப்பிட்ற சீன் போட்டுட்டு இருக்க? கா நீ வேற, பூரி மசாலா செம்மையாக இருக்குது. ஓ சொல்லு சொல்லு, ஓ வாய் நீ ஏன் சொல்ல மாட்ட? சரி, சந்திரா என்ன சொல்றா? எங்கக்கா இன்னும் எதுவும் சொல்லவே இல்லை. வெயிட் பண்ணு, சொல்லுவா. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம குடும்பத்தில் எல்லா கல்யாணமும் நம்ம குலதெய்வக்குள்ள தான் நடக்குமாமே, அப்படியா? ஆமாம், குலதெய்வ கோயிலில் வைக்கிறதா வழக்கம். ஆனால் ரிசப்ஷன் எங்கே வேணால் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம். அம்மா மட்டும் நீ பேசுறதெல்லாம் பார்க்கணும். பழனிக்கு பாத யாத்திரையே போயிடுவாங்க. கல்பனா, என் பர்ஸ் பாத்தியா? அங்கதாங்க இருக்கும் பாருங்க. 2 பெரிய தலைவர்கள் உலக அரசியல் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவன் கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு போக மாட்டான் போல. எப்படியாவது பண்ணி முடிச்சிருவோம். ம். சொல்லு சந்திரா. தூங்கிட்டு இருக்கியா? இப்போதான் படுத்தேன். சரி, அப்போ நான் காலையில் கால் பண்ணுறேன். இல்லை இல்லை, சொல்லு என்னாச்சு? நான் யோசிச்சு பார்த்தேன், நமக்குள்ளே செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன்.